Hello friends, இன்னைக்கு ஒரு பொரியல் ரெசிபி வாழைத்தண்டு பொரியல் தான் செய்ய போறோம். இந்த வாழைத்தண்டுல நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் வீக்லி ஒன்ஸ் இந்த வாழைத்தண்டுல ஏதாவது ஜூஸாவோ இல்ல கூட்டு இந்த மாதிரி பொரியலா கூட எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வாழைத்தண்டை கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் வாழைத்தண்டு எடுக்கும் போதே நல்லா அடி வாழைத்தண்டை பார்த்து எடுத்துக்கோங்க, பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி. அதில் தான் பொரியல் நல்லாயிருக்கும். மேல் வாழைத்தண்டாக இருந்துச்சுன்னா லேயர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். உள்ளே இருக்க ஒயிட் பார்ட் இருக்கும்ல, அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நார் அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிடும்போது நரன்னு இருக்கும். இப்போ அந்த மேலே இருக்கிற லேயர்ஸ்லாம் கத்தி வச்சு எடுத்துட்டு உள்ளே ஒயிட் பார்ட்டாக இருக்கும், லேயர்ஸ் இல்லாமல். அது மேலேயும் கொஞ்சம் தூரத்துக்கு நார் இருக்கும். அதனால இந்த மாதிரி கத்தி வச்சு அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் சைட்லேயும் கட் பண்ணிக்கிறேன். அந்த பிளாக்காக இருக்குதுல்ல அதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது சின்ன சின்ன நார் மாதிரி வரும். அதை நீங்கள் கையில் இந்த மாதிரி சுற்றி எடுத்துருங்க. நார் இந்த மாதிரி ரொம்ப சன்னமாக கம்மியாக தான் வரணும். ரொம்ப நிறைய வந்துச்சுன்னா பொரியல் செய்ய முடியாது, நரன்னு இருக்கும், அது சாப்பிடவே முடியாது. நான் இதில் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு உள்ளே கூட எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கிட்டேன். வாழைத்தண்டில் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே நல்லா சென்டர் பார்ட்டில் ஒயிட்டாக இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து கட் பண்ணி பொரியல் செஞ்சுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த தண்டை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இதில் சின்ன சின்ன நார் இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப மெலிசாக. அதை விரல் வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபஸ்ட்டே பொடி பொடியாக கட் பண்ணிட்டோன்னா அந்த நாரெல்லாம் எடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அந்த நாரெல்லாம் இந்த மாதிரி கையில் சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பொரியலுக்கு வாழைத்தண்டு நல்லா பொடியாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இதை கிராஸில் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்லைஸ் நல்லா பொடியாக கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க. நான் தண்ணியில் 1/2 டீஸ்பூன் உப்பும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் புளிஞ்சு விட்டுருக்கேன். வாழைத்தண்டு கருத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். வாழைத்தண்டு ரெகுலராக எடுத்துக்கிறதுனால கொலஸ்ட்ரால், பிபிலாம் கண்ட்ரோலில் இருக்கும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அசிடிட்டிலாம் வராமல் க்யூர் பண்ணும். மெயினாக கிட்னி ஸ்டோன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஆல்ரெடி இருக்குவங்க கூட இது ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே க்யூர் ஆகும். இப்போ பொரியல் செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரியட்டும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பொரியல் ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பாருங்கள். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டுலாம் சேர்த்துக்கிறேன். வாழைத்தண்டில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. சூப் மாதிரி செஞ்சு குடிக்கலாம், ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம், கூட்டு பொரியல் எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கிறேன். இது கூட தண்ணிலாம் சேர்க்க தேவையில்ல, வாழைத்தண்டுலேயே நல்லா தண்ணி விட்டு வைக்கும். ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். இந்த வாழைத்தண்டு பொரியல் சாதத்து கூட தான் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் சும்மா வெறும் வாழைத்தண்டையே அப்படியே பிளேட்டில் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது பொரியலுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு வெந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரான மாதிரி இருக்கும், கீரை மாதிரி. இதை நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாழைத்தண்டு வாங்கும்போது நல்லா அடி வாழைத்தண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் பொரியல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.